இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை பேதுருவுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும், இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தருகிறதா இருக்கிறது. அது நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே திடப்படுத்த, இன்னும் அவருக்குள்ளாய் வளர அது மிகவும் உறுதுணையாய் காணப்படும். எபிரேயரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 7வது அதிகாரம் 25வது வசனத்திலே, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், எவ்வளவு அழகான வார்த்தை! நமக்காக வேண்டுதல் செய்கிற தெய்வம். அவர் உயிரோடு இருந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிறார். சோதனைகள், மனபாரங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நம்ம அந்த விசுவாசம், அவர் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே, ஆவியானவரும் உமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இதே அதிகாரம் 34வது வசனத்திலே, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்த வேண்டும். ஒருவேளை சோர்ந்து போய், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் சோர்ந்து போய் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறவர், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆண்டவரே, எனக்காக பிதாவின் வலது பாரசத்தில் நீ விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்கப்பா. என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு எனக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறீங்கப்பா. அதற்காய் நன்றி என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, ஏற்கனவே அவர் பேதுருக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் பேதுருவே அப்படின்னு சொல்லி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் இன்றைக்கும் பேதுருவுக்காக மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி விலையேறப்பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாளில உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இன்றைக்கு வரைக்கும் உட்கார்ந்து நமக்காக, நம்முடைய ஒவ்வொருவருக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறார். அதுல ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்லும் போது, சாத்தான் கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல புடைக்கும்படியாய் அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி இருக்கு. சாத்தான் பாருங்க, அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நமக்கு விரோதமான காரியங்கள், நம்ம பாவம் செய்யும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது, ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியங்களை செய்யாதபடிக்கு சாத்தான் தடை பண்ணுகிறவனாயிருக்கிறான். ஆகவே அந்த தடை பண்ணுகிற அந்த சாத்தானை எதிர்த்து பிதாவின் இடத்துல, ஆண்டவரே வேண்டாப்பா, என் பிள்ளைக்காக இது செய்திருங்கப்பா என்று நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த காலை வேளையிலே அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, உனக்காக நான் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையில சொல்லணும். சோர்ந்து போய் ஆறுதலற்ற நிலைமையில இருந்தாலும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார், அவர் எனக்கு துணையாயிருப்பார், அவர் எனக்காய் வேண்டுதல் பண்ணி கொண்டே இருக்கிறார்.
நான் எழுந்திருப்பேன். என்னுடைய பலவீனத்தின் சூழ்நிலைமையிலிருந்து எழுந்திருப்பேன். என்னுடைய இழப்புகளிலிருந்து நான் எழுந்திருப்பேன். மறுபடியும் நான் எழுந்து வருவேன் என்று சத்ருவுக்கு விரோதமாய் நாம் சொல்லுகிறவர்களாய் இந்த காலை வேளையிலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சங்கீதம் 37வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பேதுரு பாருங்க, ஆண்டவரை மறுதலித்தா, 3 முறை மறுதலித்தா, அவரை தெரியாது என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டார். பாருங்க, ஆண்டவர் அவரை கைவிடல. ஆண்டுடைய ஜபம், இயேசுனுடைய ஜபம் பேதுருவையுடைய விசுவாசத்தை ஒருவேளை கொஞ்சம் தளர செய்திருக்கலாம். ஆனா அது முற்றிலுமாய் அதை இழக்கும்படி பண்ணல. பாருங்க, அது பலப்படுத்தினது. பாருங்க, அவரை தள்ளுண்டு போக விடவில்லை. கர்த்தர் அவனை தம்முடைய கையினால தாங்கினார். அவருடைய பார்வை பேதுருவை மாற்றினது, அழ வைத்தது, பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைத்தது, மறுபடியும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை பேதுருவுக்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாம் இந்த காலைகளில் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தமது கையினால் நீதிமானை தாங்குகிறவராயிருக்கிறார். அவர் தாங்குகிற தெய்வம். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. உன்னுடைய சோதனைகளிலிருந்து நீ ஜெயம் பெற்ற பின்பு உன்னுடைய சகோதரர்களை, உன்னோடு இருக்கிறவர்களை நீ ஆயத்தப்படுத்தணும், அவர்களை ஸ்திரப்படுத்தணும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற அந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று எரேமியா என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல எரேமியா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து பேதுருவே என்று இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய வாழ்வில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற போது அதிலே எதிர்த்து அந்த போராட்டங்களிலே நாம் நிலை நின்று அதிலே ஜெயம் உள்ளவர்களாய் மாறும்படியா, இந்த விசுவாசத்திலே இன்னும் வளரும்படியா அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆறுதல் செய்து மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்த நம்மை பலப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம். நமக்காக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அந்த உலகத்திலே யார் இல்லாவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நம்முடைய இயேசு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இன்றைக்கும் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்விலே ஒருவேளை ஏதாயிலும் குறைகள், குற்றங்கள் இருக்குமே, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்க வேண்டுதல் பண்ணுகிற அந்த விண்ணப்பம் என்னுடைய வாழ்விலே வந்து அது எனக்கு நிறைவேற வேண்டுமே, ஆனால் என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பேதுரு பாருங்க, 3 முறை மறுதலித்த பின்பு ஆண்டவருடைய அவன் தூரத்திலே ஆண்டவருக்காக பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்பதாக இல்லாதபடி அவன் மறைக்கப்படவில்லை. ஆனா யூதாசு பாருங்க, ஆண்டவரை விட்டு போயிட்டான், விலகிட்டான். பேதுரு அவருடைய பார்வைக்குள்ளே இருந்தான். பாருங்க, அவர் விசாரிக்கப்படும் போது அந்த பக்கத்திலேதான் இருந்தாரு பேதுரு. ஏன்னா போக விருப்பம் இல்லை. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே என்று பேதுரு ஒரு முறை இயேசு இடத்துல சொல்லுவார். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே ஆண்டவரே உண்டு என்று பேதுரு அறிக்கை செய்தவன் அல்லவா? எப்படி போவான் அவரை விட்டு? அவன் அந்த அருகாமையிலே நின்றான். தூரத்திலே அவரை பின் சென்றான் என்று லூக்கா 22வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இயேசுடைய பார்வை அவன் மேல் பட்டது. பாவம் செய்த போது அவனை பார்த்தார், நோக்கி பார்த்தார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார். விசுவாசத்திலே வளர்ந்தார் பேதுரு. சபையை கட்டி எழுப்பினார். அப்போஸ்தலனாக மாறினார். பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார். நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுருடைய வாழ்விலே அவர் செய்தார். நம்முடைய வாழ்விலும் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவருக்குள்ளாய் நிலை நிற்கும் போது நம்மையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்மையும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக
ஜெபிக்கிறவர்களாய், மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்துகிறவர்களாய் நம்மையும் மாற்றுவார். நிச்சயம் செய்வா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு இந்த தந்த இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் தியானிப்போம். வார்த்தையின்படி நாம் நடக்க, விசுவாசத்திலே வர்த்திக்க பண்ணப்பட ஆண்டவரோடு நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.